நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. உங்கள் அண்ணன் வந்து ஒரு மாதம் வந்து ஆலிய காணுமே, ஒரு மாதம் வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லையே அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய 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 செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து கண்ட நாயெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி வந்து இப்போ எல்லாருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஜனநாயகன் படத்தோட அந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்றது வந்து சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, தளபதி வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, அதுவும் என்னன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜனநாயகன் படத்தோட அந்த தீர்ப்பு அப்படின்றது வந்து என்னைக்கு வரப்போகுது, அதாவது அப்டேட் இருக்கா அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஜனநாயகன் படத்தோட தீர்ப்பு அப்படின்றது வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஜட்ஜ் வந்து எல்லாமே விசாரிச்சுட்டு வந்து தீர்ப்பு அப்படின்றது வந்து தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க இல்லைங்களா. நேற்று எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க, ஒருவேளை இன்னைக்கு வந்து தீர்ப்பு வருமா அப்படின்ட்டு வந்து. ஆனால் இது இன்னைக்குமே வந்து வரல. அது மட்டும் கிடையாது, தீர்ப்புக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து ஹைகோர்ட்டை வந்து சொல்லிடுவாங்க, இந்த டைமில் இந்த ஹியரிங்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ நாளைக்கு தீர்ப்பு வருமா அப்படின்றது வந்து இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே சொல்லவே கிடையாது. இந்த செகண்ட் வரைக்கும் வந்து நாளைக்கு தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணல. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து டைம் இருக்கு. நாளைக்கு வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் வந்து நாளைக்கு தான் தீர்ப்பு அப்படின்றது வந்து சொல்லலை. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒருவேளை இல்லை அப்படின்னா வந்து அப்புறம் 27ஆம் தேதி தாங்க. ஏன்னா ஒரு வழியே கிடையாது. ஏன்னா 26 அப்படின்றது வந்து குடியரசு தினம், அப்புறம் சனி ஞாயிறு லீவ் அப்படின்றதால வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 27ஆம் தேதி. ஆனால் 27ஆம் தேதி கன்ஃபார்ம் தான். ஸோ நாளைக்கு வந்துட்டா சந்தோஷம், நாளைக்கு வரலாம் 27ஆம் தேதி தான். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம தளபதி விஜயோட அந்த டிவிகே கட்சி அப்படின்றது வந்து ஒரு மாசம் வந்து ஆக்டிவே கிடையாது. கடைசியாக வந்து ஈரோடுக்கு வந்து போயிருந்தேன் இல்லையா, ஈரோடில் வந்து அந்த மீட்டிங் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் படம் வந்து வெளியாகாம ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த கரூர் விஷயத்தில் வந்து சிபிஐ என்கொயரி அப்படின்றது வந்து நம்ம தளபதி விஜய் வந்து 2 நாள் வந்து டெல்லிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். இதனாலேயே வந்து அரசியல் கட்சி அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் வந்து பண்ண முடியல, டிவிகே சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் பண்ண முடியல. அது மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனில் வந்து நம்ம வந்து சின்னத்துக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே கூட இன்ன வரைக்கும் வந்து தரவே கிடையாது. அதையும் வந்து ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து சிபிஐல ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து சென்சார் போர்டு பிரச்சனைன்ட்டு வந்து 4 பக்கமும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒரு மனுஷன் அப்படின்னா வந்து அரசியலே வேணான்னு வந்து போயிருப்பான். நம்ம தளபதி அப்படின்றதால தான் வந்து வேற மாதிரி வந்து சம்பவம் பண்ணி எல்லாத்தையும் வந்து கதற விட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, 26ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க தளபதி விஜய் வந்து சுற்றுப்பயணம் பண்ண போறாரு. வர 26 ஜனவரி 26 இன்னும் வந்து ஒரு 4-5 நாள் தான் இருக்கு இல்லைங்களா. அந்த 4-5 நாளுக்கு அப்புறம் வந்து தினமும் வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட், பெரிய டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் 3 டிஸ்ட்ரிக்ட், சின்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் வந்து 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரே நாளில் வந்து சுற்றுப்பயணம் வந்து பண்ண போறாரு. ஸோ 26ஆம் தேதியிலிருந்து கண்டினியூ வந்து ஒரு 10-12 நாள் வந்து சுற்றுப்பயணம் அப்படின்றது வந்து பண்ண போறாரு. ஸோ வேற மாதிரி சம்பவம் தளபதி வந்து இதுக்கப்புறம் வந்து எதிரிகளுக்கு வந்து ஒரு பெரிய தரமான செருப்படி வந்து கொடுக்க போறாரு. ஸோ 26ஆம் தேதி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பப்ளிக் பிளேஸ்ல பார்க்கலாம். மக்களை வந்து பார்க்கறது, மக்களை வந்து தளபதி வந்து பார்க்குற அந்த பழைய வைபுக்கு வந்து நம்ம போகலாம். அதுதான் ரொம்ப நாளாக மிஸ் ஆயிருந்துச்சு. ஜனநாயகன் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க, ஆனால் வந்து டிவிகே அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ தளபதி வந்து திரும்பவும் வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.